நீங்கள் அரைவல்ஸில் வந்து இறங்கினதுலேருந்தே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பஸ்ட்டு சிட்டின்னு போர்டு இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கூட்டமாக நிற்பாங்க. இங்கே இருந்தால் உங்களுக்கு வந்து சிட்டிக்கு போகிறது சீப்பஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து டேக்ஸியே ஓரளவு கம்மி தான் கேள்விப்படுறாங்க. உங்களுக்கு வந்து நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கே சிட்டிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களாம். ஸோ நீங்கள் 4 பேரெல்லாம் வந்தீங்கன்னா அழகாக டாக்ஸி எடுத்து போயிடலாம். நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெல்கம் பேக் டு சிபு மக்களே. நம்ம இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு இறங்கணும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான அட்வென்ச்சர் இன்னிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இந்த சிபுன்றது உங்களுக்கு சும்மா இல்லைங்க. வாட்டர் ஃபால்ஸ் கொண்டு உங்களுக்கு வேல் ஷார்க்ஸோட நீந்துறது கொண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ ஜாலியாக என் கூட இந்த ஹாப்பியான தீவில் சுற்றலாமா? வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ணி ஒரு சூப்பரான ஹாஸ்டலுக்கு போக போகிறோங்க. Booking.comல தான் போட்டால் செம்ம சீப்பு. நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 450 ரூபா 500 ரூபா தான் வரும். பட் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்காங்க. எப்படி இருக்க போது எனக்கும் தெரில. வாங்க டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த சூப்பரான பிலிப்பைன்ஸில். டாக்ஸி இங்கே கம்மியாக இருக்கும்னு எப்படா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லலைங்க. ஹாஸ்டல் புக் பண்ணோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து மெயில் அனுப்புவாங்க எப்படி நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போட்டிருக்காங்க இங்கே வந்து 3 வகையான டாக்ஸி இருக்குமா, எல்லோ, பிளாக்கு, ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் டாக்ஸி நீங்கள் எடுத்திங்கன்னா பயங்கர கம்மியாக இருக்குமா. இங்கே கிராப் தான் அதிகம் அப்படின்றாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள், 350 பிலிப்பைன்ஸ் ஸ்பேஸ் ஓகே நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பயங்கர கம்மிங்க. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் இருக்கலாம். ஸோ கிவ் இட் எ ட்ரை. யாரும் வேண்டாம் அப்படின்னா. பஸ்ஸு ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரில, கூகுளில் சரியாக அப்டேட் இல்லை. ஏன்னா கூகுளில் வந்து கிட்டத்தட்ட 19 நிமிஷம் நடந்து போய் தான் பஸ் ஏறணும் அப்படின்னு போட்டிருக்கான். பட் இங்கே நம்மளுக்கு வந்து பஸ்ஸு சிட்டின்னு இங்கேயே இருக்குது. ஸோ யார் கரெக்டுன்னு சொல்லிட்டு பஸ் வந்தால் தான் தெரியும். இந்த வந்துருச்சுங்க நம்ம பஸ்ஸு. எங்கே போகுதுன்னு தெரியாது, சும்மா ரேண்டமாக ஏறி உட்காரும், அவ்வளோதான். 1 டிக்கெட் நம்ம ஊர் வைப்பு வந்துருச்சுங்க. அச்சு பிடிச்சி ஏறுறதுலாம் 50 ரூபா 1. பஸ்ஸு நம்மள ஏதோ ஒரு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கொண்டு வந்து இறக்கி விட்டுடுதுங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து வெளியில் போகிறதுனா போய்க்கலாம். சிபு ரொம்ப பெருசுங்க. மேலேயும் கீழே உங்களுக்கு 100-150 கிலோமீட்டருக்கு மேலேயே இடம் இருக்குது. மோல் போல் அப்படிலாம் கூட ஃபேமஸான ஏரியா இருக்குது. ஸோ நம்ம நார்த்து கோவா, சவுத்து கோவா மாதிரி நீங்கள் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எங்கே வேணால் போய்க்கலாம். நம்மளோட ஹாஸ்டல் போகிறதுக்கு இங்கேயும் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நடந்து போனோன்னா அங்கேயும் டேரெக்ட் பஸ் இருக்குமா. கூகுள் அப்படி தான் சொல்லுது. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொட்டலம் தாங்க எங்கள் ஹைலைட்டு. எல்லாம் ஒரு பொட்டலத்தை மடித்து போட்டு சிக்கனை தொட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ சாப்பாடை சரியான வைப்பாக இருக்குது ஏரியானா. கூகுள் படி இந்த முக்கிலேருந்து நம்மளுக்கு பஸ்ஸு வரணும். ஆனால் நம்பலாமான்னு தெரியல கூகுளை. ஏன்னா காலையில் தான் அவன் சொன்னால் எதுவுமே நடக்கலை. இதுக்கு பேர் வந்து நார்த்து பஸ் டெர்மினல் போல் இருக்குங்க சம்திங். அப்படி வாங்க இப்போ நிற்போம். அங்கிட்டு குட்டி வண்டி மாறி 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 இப்போ ஏதோ இன்னொரு சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோங்க. சும்மா அவங்கக்கிட்ட நம்ம ஹாஸ்டல் இருக்க லொக்கேஷன் சொன்னால் வா ஏறு, நான் ஒரு இடத்துல இறக்கி விட்றேன், அங்கேருந்து பஸ்ஸு மாறிக்கோ அப்படின்றாங்க. மக்கள்லாம் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. மணிலா கூட இங்கே செம ஹொய்ப்பாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா மணிலான்றது ரொம்ப ஒரு மாதிரி சிட்டி. பட் இங்கே வந்து உங்களுக்கு ரூரல் கலந்த சிட்டியா. ஸோ ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன கடத்தர மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து பஸ் ஏறலாம். ஒன்றும் ஒரு ஃபைனல் பஸ் இங்கேருந்து நம்மளுக்கு கடைசி லொக்கேஷன் வந்துடும் நினைக்கிறேன். அற்புதமாக வச்சுருக்காங்கப்பா. ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. வந்தாச்சுங்க இந்த ஏரியாவுக்கு. நல்லதா பெரிய ஏரியா மாதிரி தான் இருக்குது. பக்காவாக கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கப்பா. ஏறி ஏறி இறங்கி இறங்கி வந்து சேர்ந்தாச்சு. இதாங்க நம்ம புக் பண்ணியிருக்கோம், நேச்சோ ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு. தலைமை இதை சொல்கிறாப்புல 24 hours செக்இன் அவைலபிளாமே. பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு வைப்புங்க. இங்கிட்டு பூல் இருக்குது, இங்கிட்டு உங்களுக்கு டைனிங் ஏரியா, பாரு எல்லாமே உள்ளே இருக்குது. ஈவினிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு சரக்குலாம் தராங்களாம். நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையே ப்ரோ. உங்ககிட்ட காம்ப்ளிமெண்ட்ரியாக சோறு தாங்கன்னா தரமாட்டுறாங்க, சரக்கு தராங்களாம். சரி, உங்கள் யாருக்காவது வேணுன்னா யூஸ் ஆகும், வாங்கிக்கோங்க. ஏதோ ஒரே ஒரு இது மட்டும் தராங்களாம். முடிஞ்ச வரைக்கும் அதான் சாப்பிடாமல் இருங்க, அதான் உடம்புக்கு நல்லது. சரிடா பூமர் அப்படின்னாதீங்க. நம்மளுக்கு 2 மணிக்கு தான் செக்இன். எங்கேயாவது அப்படியே பேக்கை போட்டு குளிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். சிட்டி டூர் எக்கச்சக்கமாக இருக்குங்க, பார்க்க வேண்டியது. இன்றைக்கே நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயே ஆகணும். வாட்டர் ஃபால்ஸில் போகிறோம், கும்முன்னு ஒரு குளியில் போடுறோம். பேசாமல் இந்த சீரீஸ்க்கு வந்து மான்சூன் பிலிப்பைன்ஸ்னு வச்சிடலாம் போல இருக்குது.
என்ன மாதிரி இருக்கு பாருங்க கிளைமேட்டு. ஆத்தாடி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூரல் வர போடுது. ஜாலியாக ஜிம்கானாவாக தான் இருக்க போகுது கண்டிப்பாக. வெயில் சும்மா பிச்சு அடிக்குதுங்க. அடுத்த நிமிஷமே மழை பெய்யுது. என்ன கிளைமேட்னே புரிஞ்சிக்க முடியல. பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ டே வந்து வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காலங்காத்தால் இங்கே நம்ம ஹாஸ்டல்லே ஆர்டர் பண்ணிட்டோங்க. ரைஸ் வித் கறி ஃபுல்லாக வெஜிடபிள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். 200 பீஸ் வந்துறாங்க. வெளில சாப்பிட்டா செம்ம சீப்பாக இருக்கும். பட் நம்மளால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நம்ம அப்புறமா அதை ட்ரை பண்ணுவோம் அவங்களுக்கு எப்படி புரிய வச்சு சாப்பிட்றதுன்னு. இப்போதைக்கு இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால இங்கேயே நம்ம சாப்பிட்டு போயிடுவோம். நல்லாயிருக்கும் போல இருக்குது டேஸ்ட்டு. சியர்ஸ். மசாலா சூப்பராக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜீஸ் தான். பார்க்கவே நல்லா பக்காவாக வச்சுருக்காங்கப்பா. ஸோ இது வந்து ஒரு பக்கா ஃபிலிப்பினோ ஸ்டைல் டிஷ்ஷு. இந்த கறி நம்ம வந்து இதில் கூட சாப்பிட்ருக்கோம் ஜப்பானில் கூட. பட் அது கொஞ்சம் தண்ணியாக வெத்த குழம்பு மாதிரி இருக்கும். பட் இது செம்ம டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குங்க. நான் சுமாராக தான் இருக்குன்னு நினச்சேன். குட். 300 ரூபாய்க்கு ஒருத்து. இப்போ வந்து சரியான ஒரு பிளான் பார்த்து வச்சுருக்கேன். கண்டுபிடிப்போம் எப்படி போகிறதுன்னு. சிபு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா 2 விஷயம் நீங்கள் மறக்காமல் பண்ணணுங்க. ஒன்று வந்து இந்த ஆஸ்லோப், இன்னொன்று வந்து கவாசன் வாட்டர் ஃபால்ஸில் ஒரு ட்ரக் மாதிரி. இந்த ஆஸ்லோப்பில் வந்து வேல் வாட்சிங்கும் வேல் ஷார்க் கூட நீங்கள் நீந்துற மாதிரி இருக்குமா. ஸோ இதுக்கு வந்து 4 பேர் இல்லை 6 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் பேக்கேஜ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களா. நம்ம சிட்டிக்குள்ளே போய் விசாரித்து பார்ப்போம். கண்டிப்பாக இது நம்ம பண்ணியே ஆகணும். அந்த மீன் கூட நீந்தியே ஆகணும். அப்படி இது இல்லைனா நீங்கள் தனியாக கூட போகிறதுக்கு இவங்க கைடு வச்சுருக்காங்க. எப்படி அந்த கவாசன் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து பட்ஜெட்டில் போகிறது அப்படின்லாம். பட் இங்கேருந்து கிட்டத்தட்ட 130 கிலோமீட்ரு. யோசிப்போம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டே முடிச்சுட்டு வருவோம். நாளைக்கு டிசைட் பண்ணிக்கலாம். ஆரம்பிப்போமா இன்றைக்கி. மை நேம் இஸ் அஜய் அண்ட் சேனல் நேம் இஸ் Transit Bites. Transit Bites. Bites. It will be in Indian language. You will not understand. Transit Bites. Okay. Hi. So nice of you. Channel. Please like and follow Transit Bites. Thank you. So Where are you going? That waterfalls I said, right? No idea. I'm just searching. Any waterfalls by bus I will go today. Okay. And tomorrow we should see for that Kawasan. Kawasan Falls. We'll see. Thank you. Thank Bye you, bye. sir. Welcome. Bye. Welcome to Nacho Hostel. இங்கே தான் சொன்னலாம் மக்கள்லாம் ஏதாவது சிரிச்ச முகமாக சூப்பராக இருப்பாங்க. லாங்குவேஜ் பிரச்சனை கூட இல்லை. நிறைய பேர் கொஞ்சமாச்சு இங்கிலீஷ் தெரியுது. மோஸ்ட்லி அவங்க அந்த ஃபிலிப்பினோ பாஷை தான் பேசுகிறாங்க. பட் இங்கிலீஷும் தெரியுது. அதனால் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை சமாளிக்கிறது. நேராக போகிறோம். என்ன பஸ் வருதோ ஏறி கிளம்பிக்கிட்டே இருக்கோம். அவ்வளோதான். சரியான டிராஃபிக்காக இருக்குங்க ஊர். இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் போகிற எந்த வண்டியாக தான் நிப்பாட்டுங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க போனால் ஏற்றிட்டு போவாங்க அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் காட்டுது. எல்லா வண்டியுமா போகும். ஒரே குழப்பமாக இருக்குது எனக்கும். என்ன க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் இந்த ஊரில். பைக்கில் ஒருத்தர் உட்காந்து போகிறாங்க, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து போகிறாங்க. வைப்னா இது வைபியா. இந்த ஃப்ரண்டில் போட்டிருக்கிறதுல பார்த்தா நம்ம பேரே இல்லை. நம்ம போக வேண்டிய ஊர். பார்ப்போம் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஃபஸ்ட் ஹேண்ட் ட்ரெஸ்ஸாக செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ்ஸான்னு தெரிலங்க. 15 பைசா 35 பைசாவுக்குலாம் ட்ரெஸ் விற்கிறாங்க. குழந்தைங்க ட்ரெஸ்ஸாக இருக்குமோ இல்லையே. டீசெண்டான சைஸ் தான். மேலே பாருங்க. ஆஃப்ரிக்காவில் பார்க்குற மாதிரி பூரா செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ்ஸா என்னன்னே தெரிலங்க. ஆனால் இங்கே மக்கள் நிறைய பேர் வந்து வறுமையில் தான் இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. இது ரொம்ப பணக்கார நாடெலாம் கிடையாது. பணக்காரன் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து வறுமையில் தான்ப்பா இருக்காங்க. ஒரு ஆக்சுவல் சிட்டிக்குள்ளார இப்படி இதுப்பட்ட கடை. ஆப்பிரிக்காவுக்கு மோசமாக இல்லைனாலும் இங்கேயும் வருமானது ரொம்ப அதிகம் தான் பிலிப்பைன்ஸில். டோலிடோ ஒரு பஸ் வந்திருக்கு. ஏறுவோம். போகிற வழியில கேட்டுக்கலாம் இது போகுதா அப்படின்னு சொல்லி. வெறித்தனம். இன்ஜின் சர்வீஸ் மட்டுமே 1 கிலோமீட்டருக்கு வச்சுருக்காங்க. தண்டி. பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஒன்று வந்து கடல், அப்புறம் கடல் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ். இன்னொன்று வந்து மலை சார்ந்த ஆக்டிவிட்டீஸ். இந்த மலை சார்ந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எக்கச்சக்க விஷயம் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸு, அதே மாதிரி ஹைக்கிங் அப்படி இப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸை கூகுள் மேப்பில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் போய்ட்டு வந்தால் நினைக்கிறேன். இப்போ எல்லாம் பாசிட்டிவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இங்கே இருக்க பஸ்ஸு என்ன ஒய்ப்பாக இருக்குங்க. பாருங்க, நல்லா வந்து பிலிப்பினோ பாட்டை போட்டுக்கிட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க மக்கள். 60 பீஸோ டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் போய் சேர்ந்துட்டு உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் போகிறது எப்படி, பேர் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
ஏன்னா யாருக்குமே இதுக்கு வழி தெரியாது. சும்மா ரேண்டமாக கூகுள் மேப்பில் ஒரு ஃபால்ஸை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். நம்ம போகணுன்னு நினைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சுங்க. சரியான கிராமத்து எஃபெக்ட்டு பார்த்தா தெரியுது அவங்களுக்கு. வீடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி வந்து அட்டையும் கட்டையும் வச்சு தான் கட்டியிருக்காங்களே. இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னன்னால உங்களுக்கு நிறைய வந்து மலைப்பகுதிகளுங்க. நம்ம ஸ்ரீலங்கா இல்லை இந்தோனேஷியாவில் எப்படி பார்த்தோம், இந்த பக்கமும் கடல் அந்த பக்கமும் கடல், நடுவில் மலை ஏறி இறங்கினா உங்களுக்கு வந்து இந்த கரையில் அந்த கரை போயிடுறோம்ல. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம சிப்பு சிட்டிலேருந்து ஒரு மலை ஏறி மலையோட உச்சியில் இருக்கும். நம்ம போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க இடத்தோட பேர் வந்து என்ன தெரியுமா? சினுங்குகுலன் ஃபால்ஸ். சினுங்குகுலன் ஃபால்ஸ் ஓகேவா? சிப்பு சிட்டிலேருந்து டொலிடோ சிட்டி போகிற பஸ்ஸு வந்து இந்த நடு பாதையில் இறக்கி விடும். ஸோ நம்ம வந்து இங்கே இறங்கியாச்சு. லொக்கேஷன் சும்மா தாறு மாதிரி, வர வழி அதுக்கு மேலே பயங்கரமாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க வாங்க, ப்ளசண்ட் சர்ப்ரைஸ் இது கொடுக்கும் நம்புவோம். இந்த சிப்பு நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வந்து ஏத்தம் ஏறுது. அந்த வேறு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வருங்க, பலாப்பழம்லாம் என்ன அழகாக காய்ச்சி தொங்குதுன்னு சொல்லிட்டு. பிலிப்பைன்ஸோட அழகே தனிதான்ப்பா. வாட்டர்ஃபால் நியர்பை சினுங்குகுலான். ஓகே, Let's do it. let's go. You're a vlogger, my friend. Yes, from India. What is your page, my friend? Transit bites. Dance Treat bites. Yeah, from India. from India. Philippines is super. Okay, bye. இங்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி தாங்க. அடுத்த 8 கிலோமீட்டரு 150 பைசா பேசியிருக்கோம். போகலாம், ரைட், போகலாம் தலை. Oh no, behind the car. விச் ஒன்? என்னம்மா இழுக்குதியா? என்ன வண்டினே தெரில. வாட் கம்பெனி பைக்? வாட் கம்பெனி? ருசியா? என்ன கம்பெனினே தெரிலங்க. ருசின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. தேங்க்யூ. செமையான புல். வந்து சேர்ந்தாச்சு லொக்கேஷனுக்கு. ஹலோ, எல்லாம் சிரிச்ச முகமாக இருக்காங்கப்பா மக்கள்ஸ் எல்லாம். இந்த ஃபால்ஸ் வந்து பெருசாக டூரிஸ்ட் வர மாட்டாங்க. ஹலோ, லோக்கல்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்சது. ஒன்று கூகுள் மேப்பில் கண்டுபிடிச்சோம், ரெண்டாவது நம்ம ஹாஸ்டலில் வந்து விசாரித்தோம். ஸோ அப்படி ஒரு இன்புட்டில் வந்தது தான் இந்த ஃபால்ஸு. நல்லா வந்து சிப்புலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 38 கிலோமீட்டர் தாங்க. பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியே இங்கேயும் இருந்தால் சூப்பராக இருக்குது. இங்கே தெரியுது ஃபால்ஸ் லேசாக கொட்டுறது. மெயினாக இந்த ஃபால்ஸை விட வர வழிங்க, ஐயோ ஃபுல்லாக வாழை தோப்பு, அதுவும் இதுவுமா அப்படியே பிலிப்பைன்ஸோட ஒரு கிராமத்து விருந்தே வச்சிருச்சு நமக்கு. போய் பார்க்கலாம் வாங்க. மலை வாழைலாம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறோம். என்ன மாதிரி நீங்கள் பட்ஜெட்டாக பேக் பேக்கிங் ட்ரிப் போனீங்கன்னா நிறைய கற்றுக்கலாங்க. அதே மாதிரி குறைந்த விலையில் ட்ராவல் பண்ணலாம். பட் கம்ஃபர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் ஃபேமிலியோடலாம் ட்ரிப்பு போனீங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகணும். ஏன்னா நம்மளே ஜாலிக்காக தான் போகிறோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ட்ராவல் ஏஜென்ட் ப்ரிஃபர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து GT ஹாலிடேஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் பிராண்டு. ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு பேக் அண்ட் டீம் தமிழ்லேயே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக அஃபோர்டபுள் ரேட்டில் உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணாலும் டூர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ட்ராவல் ஏஜென்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம GT ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இங்கே நம்பர் இருக்கு. நல்லா தான் போகுது பாதை. இது ஒரு கிராமத்துக்குள்ளே டைசெக்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். போகிற வர மக்கள் எல்லாம் ஹாய் பாய் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு குஜாலாக பேசிக்கிறாங்கப்பா. நல்லா இருக்குல்ல வைப்பு. அப்படியே நேரம் நடந்து போக வேண்டியதான். உங்களுக்கு அங்கேயும் தெரியுமான்னு தெரில, இந்த உச்சியிலேருந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு நேச்சுரல் வாட்டராக போயிட்டு இருக்கு பாருங்க. பல மேலே உத்து பார்த்தா தெரியும் ஒரு குகைக்குள்ளேருந்து தண்ணி வர மாதிரி இருக்குங்க. பட் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மெயின் பிக்சர் வந்து நம்ம நாளைக்கு தான் போவோம். கவாசான் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கண்ணில் தூக்கி ஒத்திக்கலாம். இது வந்து சும்மா ஒரு டெமோ, ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி. அப்படியே ஜாலியாக வந்து இன்றைக்கி காலைல வந்தோம், அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம். நம்ம ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் அப்படியே போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். மெயினாக வந்து சிப்பு சிட்டி டூரு அதெல்லாம் வேறு பண்ணோம். ஸோ அதனால் அழகாக அப்படியே பேக்டப்பாக போயிட்டே இருக்க வேண்டியதான். கூகுள் வழக்கம் போல் சொதப்பிட்டாப்புல. ஏதோ ஒரு வீட்டுக்கு நம்மளை கொண்டு விட்டுட்டாப்புல.
ஆனால் செஞ்சதுலேயே ஒரு நல்ல விஷயம்னா வீடு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், வெறும் பேம்போவில் மட்டுமே கட்டியிருக்காங்க. ப்ராப்பர் கிராமத்து வீடு. ஃபால்ஸுக்கு போகிற வழி என்ன அதுதான் தெரில. இந்த ஒருத்தர் விட்ட கேட்போம். ஹலோ, தட் ஃபால்ஸ் ஹவு டு கோ? தட் ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், the main road. Katwi. என்னையா இது வந்த வெளியே போய் சொல்கிறாங்க. ஆத்தாடி ரைட்ரா, இன்றைக்கி சம்பவம் இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் பலா காய்ச்சி தொங்குதுங்க. யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்களா? இங்கே குரங்கெல்லாம் இருக்காதா? நான் கூட எடுத்து சாப்பிடுவேனே. வாசனை பகுந்து பார்ப்போமா? வாசனையே வரல. ஏன் இன்னும் பழுக்கலையா? நல்லா பெரிய காய் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை பிலிப்பைன்ஸ் ரகம் வந்து அந்த மாதிரி ஸ்மெல் வராதோ? நம்ம முதல்ல ஒரு ரோட்டில் வந்தோம்ல, அதே ரோட்டில் தான் நேராக போகணும் போல இருக்குது. ஏதோ சொதப்பல்ஸ். பாருங்கள் பாருங்கள், ஃபைனலாக கரெக்டான லொக்கேஷன் வந்து சேர்ந்துட்டோம் போல இருக்குது. ஃபுல்லாக பிலிப்பினோ மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. நல்லா இருக்கும் போல இருக்கு. ஹலோ, ஆளுங்கெல்லாம் பார்க்க கிட்டத்தட்ட நம்ம ஜாட வந்துட்டாங்களா மக்களே. இந்தோனேஷியனையும் இந்தியனையும் சேர்த்த மாதிரி தான் இருக்காங்க பிலிப்பைன்லாம். பெருசாக வித்தியாசம் தெரியல எனக்கு மூஞ்சில். போகிறோம், ஆட்டத்தை போடுறோம். மேலே தான் சமைக்கிறாங்க போல இருக்கு. ஒரு ஊரே சேர்ந்து உங்களை பார்த்தா எப்படிங்க இருக்கும்? அப்படி தான் இருக்குது. இங்கே வருங்க, போடு போடு போடு. ஆத்தாடி, இதாண்டா வைப்புன்றது. புரியுதா? ஸோ இது அந்த கிராமத்தோட ஸ்பேஸ் போல் இருக்குது. நான் தான் குறுக்கில் போட்டுட்டேன். பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே ஒரு ருக்கம் விடுங்க. குகைக்குள்ளேருந்து அப்படியே தண்ணி வருது. இங்கே அழகாக அப்படியே பாஞ்சு ஓடி அங்கே நல்ல ஆழத்தில் ஓடுது. ஹாய், எல்லாம் ஜாலியாக ஆயிலாம் காட்டுறாங்கப்பா. கீழே போய் பேசுவோம். ஹலோ. ஸோ எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் பழகிட்டால் எல்லாம் நல்லா பழகுவாங்க போல இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் பூல் மாதிரிங்க. ஸோ தேடி வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பெரிய கூட்டமாக வராதிங்க, கம்மியான கூட்டத்தில் வந்து இது என்ஜாய் பண்ணுங்கள். சமத்தியாக இருக்குது லொக்கேஷன். ஆனால் இங்கே சிப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி தாங்க. ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் பண்ணி தான், துக்கமாக இருந்தாலும் பண்ணி தான். ஸோ மேலே கூட அவங்க பண்ணி தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பன்னிக்கறி தான் அவங்க வெறித்தனமாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. நம்மளும் ஒரு குளியில் போடுவோமா? இவ்வளோ வெல்கமிங்காக இருக்காங்க பிலிப்பினோ மக்கள். சொன்னல, பயங்கர வைப் அண்ட் ஜாலி மக்கள் தான் இவங்க பிலிப்பினோஸ். இங்கே இந்த வாட்டர் ஃபால்ஸ் இதோட முடியலைங்க, இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. அதுவும் அதோட கலராக பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி இருக்க மக்கள்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்களே. சிப்புவில் வந்து எக்கச்சக்க இந்தியன்ஸ் வந்து டாக்டர் படிக்கிறாங்களாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் மணிலால் நம்ம தமிழ் பசங்க இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்காங்க போல இருக்குது. வேற மாதிரி அப்படியே பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒர்த்தா இல்லையா அது? ஹலோ, திஸ் இஸ் யூ ஆர் ஃப்ரம் திஸ் வில்லேஜ்? No. Outside? Cebu City. Oh, you are Cebu City? I am also coming from Cebu now. No, Cebu. Welcome to Cebu City. Thank you. We are born in Lubuk City. Yes, yes, very very good in Philippines. So very good Lubuk. Yeah. அப்படியே அழகாக வழிஞ்சு ஓடுது. நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு கீழே போய் தான் குளிக்கிறோம். என்ன மாதிரி தண்ணி வருது, அதில் ஒரு கும்மாமல் போனால் நியாயமாக இருக்குமா? இருங்க, பாய்ஸ் கூட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம் என்னென்ன மேலே இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஃபோட்டோவில் ஒரு லேயர் தாங்க போட்டுருந்தாங்க, பய பிள்ளைங்க ஏமாற்றிட்டாங்க. இன்னுமா ஒழுக்குது. இங்கே எக்கச்சக்க லேயர் இருக்குது. அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா போயிட்டே இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. ஆத்தாடி, வலிக்கி விட்டுருச்சுன்னா அவ்வளோதான், ஜாரிடும். ஷூ வேற நம்ம சவுத் கொரியா ட்ரிப்பில் ஸ்னோவில் போய் நல்லா தேஞ்சு போச்சுங்க. அதனால் இப்போ மண்ணில் போனால் வழுக்குது பயங்கரமாக. பார்த்து போத்தல. எம்மாடி எப்படி இருக்கு பாருங்க.
சேரும் ஜகதியமாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். நான் நாளைக்கு தான் இந்த மாதிரி வைப் இருக்குன்னு நினச்சேன், பட் இன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் ஜாலின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பாருங்கள், இவ்வளோ தான். பண்ணி பாபிக்கு செஞ்சு இலையில வச்சு சாப்பிட்டு குடிச்சிட்டு பாட்டில் எங்கேயோ போட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம ஊரோட மோசமாக இருக்கு ஐயா. இப்படிலாம் இருந்தால் எப்படி இயற்கையை காப்பாற்றுறது? செம்மையாக போயிட்டுருக்குங்க. ஆனால் இது ஷூவோடலாம் ஏற முடியாது போல இருக்கு. ஷூ எடுத்து வச்சு தான் ஏறணும். அப்படியே வாங்க மேலே போவோம். பேக்கு ஷூலாம் அங்கேயே கழட்டி வச்சாச்சு. அட்வென்ச்சரை அனுபவிக்க ரெடியா? இந்த இடத்த கண்டிப்பாக நான் குளிக்கல, கீழே போய் தான் குளிக்க போகிறேன். பட் லொக்கேஷன் ஐயோ 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 சீரியஸாக மக்களே, இந்த அளவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது நான் அவ்வளோ சீக்கிரம் பார்த்ததில்ல. வாட்டர் ஃபால்ஸ் சரியாக பார்த்துருக்கோம், பட் இந்த மாதிரி படிப்படியாக வயிஞ்சு வரதெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. போடு பாட்டுக்கு போயிட்டே இருக்கு மேலே. பாருங்க. குதி குதி போய் குதி, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம கூட வந்த பாய்ஸு எங்கே போனாங்கன்னே தெரில. அவனுக்கு பாட்டு சரக்க பாட்டில் எடுத்துன்னு உள்ளே போயிட்டாங்க. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம இப்படிக்கே இறங்கி கீழே போய் குளிப்போம். பயங்கரமாக ஒழுக்குதுங்க. ப்ராக்டிஸ் இல்லைனா விழுந்து மூஞ்ச முகரெல்லாம் பேந்துடும் கன்ஃபார்ம். அதனால் பார்த்து நம்ம பதுசாக கீழே போயிடுவோம். அவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாங்க. நம்மத்தே வந்து பூரா சகதி ஆக்கிட்டோம் கை காலெல்லாம். சரி மக்களே, இறங்கிடுவோமா? நம்ம இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தான் உதிச்சு கும்மாளம் போட்டு என்ஜாய் பண்ண தான் மெயினாக வந்தது. ஸோ இந்த கேஸ்கெட் ஃபால்ஸை உங்களுக்கு டைம் இருந்தால் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் லோக்கல்ஸை என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நேராக இப்போ இறங்குறோம், இது உள்ளார வரைக்கும் போகிறோம். ஓடு, இதாண்டா வைப்பு. செம்ம பியூர் வாட்டருங்க, செம்ம சில்லுன்னு இருக்கு. ஐயோ ஐயோ, இறங்கிடுவோமா? எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியல. கெட் இன். பசங்களாம் ஏறுறாங்க பாருங்க குதிக்கிறதுக்கு. இறங்கடா. ஐயோ, இதாண்டா வைப்பு. இதுதான் பிலிப்பைன்ஸோட கிராமத்து வாழ்க்கை. குதித்தலை, எனக்கு அங்கே குதிக்க தைரியம் இல்லை ப்ரோ. கமான் போடு. அவன் குதிக்கிற மாதிரி தெரியல, நம்ம இறங்கிடுவோம். சரியான ஆழம். உங்கள் வீட்டு ஆழம் எங்கள் வீட்டு ஆழம் இல்லை, நானே முழுசாக நிற்கிற அளவுக்கு ஆழம். அங்கேருந்து தலைவன் குதிக்க போகிறான், நம்ம அப்படியே ஸ்விம் பண்ணி பின்னாடி போவோம். ஆனால் இதில் ஒரே ஒரு சங்கட்டமான விஷயம் என்னன்னா, கிராமமே நம்மளை தான் பார்க்குது. அதுதான் ஏன்னு தெரியல. ரெட்டை பேச்சு போடுவோமா? என்ன சொல்கிறீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாளைக்கெலாம் கிடைக்காது. ஏன்னா நாளைக்கு போகிறதுலாம் டூரிஸ்ட் பாயிண்ட்டு. அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் வருவாங்க. இந்த மாதிரி கிராமத்து மக்களோட வைப்புன்றது கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுங்க கேமரா வந்து தண்ணிக்குள்ளே விட்டு. அதனால் இன்றைக்கி எனக்கு டெஸ்ட் பண்ண வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. தண்ணிக்கு மேலேருந்தே பாருங்கள், தண்ணிக்குள்ளே இன்றைக்கி எடுத்துகிட்டு போகல. நான் கொஞ்சம் எங்கேயாவது பக்கெட்டில் தண்ணியோடு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் தண்ணியோட போகலாமானாமான்னு சொல்லிட்டு. அம்மாடி சரியான ஆழம் இங்கெல்லாம். அப்படியே திருப்புறேன் பாருங்கள். ஏன் சத்தியமாக எவ்வளோ ஆழம்னே தெரியலங்க, அம்பூட்டு ஆழமாக இருக்குது. எப்பா, நான் இப்போ ஒரு சூப்பரான வியூ ரசித்தேங்க. அது நீங்கள் ரசிக்கிறீங்களா? அந்த ஆங்கிள் எல்லோரும் கிடைக்குமான்னு தெரில. வாங்க ரெடி. ஓ இப்படி இல்லை, கேமராவை இப்படி திருப்புறோம். எப்படி இருக்கு? சான்ஸே இல்லைல்ல. அப்படியே பட்டர்ஃப்ளை ஸ்விம்மிங் போட்டுன்னு பின்னாடியே போனோன்னா தண்ணியை குடிச்சா அப்படி. பட் மேலே தாங்க அல்டிமேட்டு. சரி அப்படியே தொடச்சிக்கிட்டு கிளம்புவோம், மணியாச்சு. கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம், பட் சூப்பராக இருக்கும். இதேங்க நைனா கூப்பிட்டு வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பார்.
Wonderful Philippines. Okay, bye bye. Super village. Place super. Okay. You're happy here? Yeah, very very happy. Good. Thank you. Eh, dive there. Dive. Yeah, dive. Go, John Chris. Yeah, எங்கடா ஓடுறான் இவங்க என்னம்மா பைக்கை மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைலன்சர் கழட்டி ஒரு வண்டியில் ஒன்று வண்டி மாட்டிகிட்டு இருக்காங்க ரிமூவிங் சைலன்சர் இங்கே பாருங்க இந்த மாதிரி பைக்கில் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இவங்களால மட்டும்தான் ஏன் முடியும் தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த ஒரு நம்பர் பிளேட் போல் பிலிப்பைன்ஸ் வருது பூரா கவாசாக்கி தான் யமஹா கவாசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்பர் பிளேட்டு எல்லாம் டெம்பரரி பிளேட்டுன்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன மேட்ருன்னு தெரில கிளம்ப மனசே இல்லைங்க ஒன்று கொண்டாந்து குளிக்கணும் போல இருக்குது பட் வேறு வழி இல்லையே அடுத்த வேலை இருக்குது எப்போ தான் இந்த டைம் பாம்பை ஸ்டாப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் தெரிலப்பா சூப்பர் ஸ்பாட்டு கிளம்புவோம் பை சொல்லிவிடு இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆளாக இருந்தீங்கனால நீங்கள் தாங்க செலிப்ரிட்டி இப்போ நம்ம தான் இவங்களுக்கு ஃபாரினர் நம்ம ஊரில் வெள்ளைக்காரங்களை பார்த்தா எவ்வளோ எக்ஸைட் ஆகும் அந்த மாதிரி இங்கே மக்கள் நம்மளை பார்த்து ஜாலியாகிட்டு இருக்காங்க யாரை பார்த்தாலும் ஹலோ ஹாய் பாய் அப்படின்னு கத்தி பேசிட்டு போவாங்க தனியாக வந்து பாருங்கள் சில டைம் நல்லாயிருக்கும் பட் பல டைம் போர் அடிக்கும் சோலோ ட்ரிப் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேங்க யாருக்குமே போருங்க இதே இடத்துக்கு அவங்கள மாதிரி நம்மளும் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ கப்புள்ஸாக வந்திருந்தா ஸோ அதான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹலோ சொன்னல நான் காட்டுறது முன்னாடி அவங்க காட்டுவாங்க நம்ம தாமல எங்கள் செலிப்ரிட்டி ஃபுல்லாக பார்ட்டி இதுவாக தான் இருக்குது இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மலையாக தான் இருக்கும் இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு அந்த பக்கமும் கடல் தான் ஒன்றும் 20 கிலோமீட்டர் இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் 40 கிலோமீட்டரில் கடல் ஏங்க இங்கேக்கு இதுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேங்க முருங்கெல்லாம் வளையுது பாருங்க ஓகே ஆம் யூ சே முருங்கா ஓ வி ஆல்சோ சே முருங்கக்கா Yes, we say in your country, Yes. moringa. வி சே இன் தமிழ் முருங்கக்கா Yeah, moringa, yeah. இன் பிலிப்பினோ முருங்கா No, malunggay. மலுங்காய் Yes. இன் பிலிப்பினோ Yes, but oh. நோ யூ வெரி பியூட்டிஃபுல் ஓகே பை நல்லா இருக்குங்க அவர் முருங்கான்றது நம்ம ஊர் முள்ள சொல்லியிருக்காரோ ரைட்ரா அவ்வளோ வண்டி வேற வண்டி தான் போகிற வழியில் தான் கிராமத்தில் நிப்பாட்டி இதை டேஸ்ட் பண்ணி ஆகணும் நம்ம யா காட்டு வாழை சாப்பிட்டு போனோம் போலாம் ரைட் என்ன ஓட்டம்டா எப்பா சும்மா திருப்புறாப்புல இத்தினோண்டு வண்டியை வச்சுட்டு எப்படி தான் இந்த மாதிரி ஓட்ட முடியுது எனக்கு சத்தியமாக தெரியலடா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கூட உங்களுக்கு எல்லாமே பண்ணி தான் இந்த மாதிரி தீவு ஏரியாவுக்கு வந்துட்டாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிலே தான் முடியும் போல இருக்கு ஏரியா வேற மாதிரி வச்சுருக்காங்கப்பா நான் காட்டு வாழை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் போகும்போது இருந்துச்சு இப்போ ஒன்றுமே இல்லைங்க காட்டு வாழையை வேறு ஏதாவது கடை கிடைக்குமா அப்படின்னு தெரில தேடி பார்த்துட்ருக்கோம் காட்டு வாழை சாப்பிட்டு தான் போகிறோம் இங்கே நம்ம இந்த சிப்புலாம் ஒரு டிராபிக்கல் ஐலாண்டுங்க அதனால இங்கே வந்து எப்போ வேணாலும் மழை பெய்யும் எப்போ வேணாலும் வெயில் அடிக்கும் அதனாலேயே ஏரியா ஃபுல்லாக பச்சை பசேன்னு எங்கே திரும்பினாலும் வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் ஜாலியாக குளித்து கும்பாலம் போடலாம் இங்கே பாருங்களேன் மக்கள்ஸ் வந்து அழகாக பியூர் தண்ணி எடுத்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏய் என்னவா இருக்கியா லாரி சும்மா வேற மாதிரி போயிட்டுருக்கு காட்டு வாழையை தேடி நானும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் கடை ஒன்றுமே கண்ணில் பட மாட்டேங்குதுங்க இருக்கிற பொட்டிகள்லாம் கூட வாழை இல்லை பட் எங்கே பார்த்தாலும் வாழை மரம் இருக்குது காட்டு வாழை சாடாமல் இங்கே தானே போக முடியாது அங்கே ஒரு கடை இருக்க மாதிரி இருக்குங்க ஃபைனலாக அதை பார்த்துட்டு அங்கேயும் இல்லைனா நம்ம பஸ் பிடிச்சி சிப்பு கிளம்ப வேண்டிதான் நீங்கள்லாம் யோசிக்கலாங்க என்ன சிப்புனா என்ன ஹிஸ்ட்ரி இந்த ஊரோடது என்ன யார்கிட்ட இருந்துச்சு எவ்வளோ பெருசு எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சில் மூடில் ஃபஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை ஹிஸ்ட்ரியில் வச்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் பிளானு ஸோ இப்போ நம்ம வந்து நேராக சிப்பு சிட்டி போனோன்னே கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து
உங்களுக்கு கறி விருந்து வைக்க போவோம். ஸோ அதனால் வந்து இந்த ஊரை பற்றி நம்ம பொறுமையாக அப்புறம் பார்ப்போம், ஒன்றும் அவசரம் இல்லை. நிறைய டைம் இருக்குது நமக்கு இங்கே. எங்கே என் கனவுல கூட நான் இதை நினச்சி பார்க்கலங்க. இந்த மாதிரி ஒரு இன்டெப்த்தான பிலிப்பைன்ஸில் இருக்க ஒரு கிராமத்தில் கூட பொட்டி கடை இருக்குன்னு பார்த்தா 7-Eleven இருக்குங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து 7-Eleven தான் பொட்டி கடை போல் இருக்குது. ரைட்ரா. ஸோ இங்கேருந்து வந்து அந்த சீசோர் சிட்டி டொலிடோ சிட்டி வெறும் 14 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக போயிடலாம் இந்த லொக்கேஷன்லேருந்து. அங்கிட்டு ஒரு பொட்டி கடை இருக்க மாதிரி இருக்குது. காட்டு வாழை நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். காட்டு வாழையை தவிர மிச்சம் எல்லாம் கிடைக்குது. 7-Elevenலாம் யாரையும் கேட்டா நல்லா ஒரு ட்ரெடிஷ்னல் கடையாக காட்டு வாழையெல்லாம் விற்றுக்கிட்டு ஒரு கடையாக வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. சிபு 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 ஆ சிபு ஒன்லினோ. ஓகே, வண்டி வந்து ஏறியாச்சு, அவ்வளோதான். வரும்போது 60 பைசாவுக்கு வந்தோம். இப்போ வந்து 95 ஏசி பஸ்ஸில் கொஞ்சம் வேகமாக போவோம் நம்புவோம். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக போய்ட்டு சிபு சிட்டியில் இறங்கிடலாம் நம்ம. தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா காட்டு வாழை தான் கிடைக்கல. பூரா வாழை மரமாக வச்சுருக்காங்க, ஆனால் காட்டு வாழை தர மாட்டுறாங்க. நீங்கள் எவ்வளோ 100 கிலோமீட்ரு மலை மேலே அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்துடலாங்க. பட் இந்த சிபு சிட்டிக்குள்ளே ஒரு 40 கிலோமீட்டர் வரத்துக்குள்ளார எவ்வளோ நேரம் இன்ச்சான வருது. அவ்வளோ டிராஃபிக், அவ்வளோ வண்டி வாகனம் போல் இருக்குங்க. சீரியஸ்லி செம்ம டென்ஸ்லி பேக்டாக இருக்குங்க இந்த சிபு சிட்டி ஏரியா. ஸோ நீங்கள் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரிப்லாம் இருக்கணும்னா வந்து ஏர்போர்ட்டில் இறங்குனீங்களா, சிபு விட்டு உடனே எஸ்கேப் பண்ணிங்களா அப்படின்னு இருக்கணும். நம்ம ஏன் வந்து சிபுவில் தங்கணும்னா இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் மார்க்கெட் இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து அங்கே லோக்கலில் வந்து நிறையா அந்த ஓல்டு சிட்டி வைப்ஸில் என்ஜாய் பண்ணுன்றதுக்காக இங்கே தங்கணும். பட் போயிட்டு வரதுன்றது நடக்காத ஒரு காரியமாக இருக்குங்க. அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது டிராஃபிக். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மணிலால பார்த்த மாதிரி கொஞ்சம் இந்த செட்டில்மெண்ட்ஸ் தான். எப்படி இருக்கு பாருங்க லொக்கேஷன்லாம். எப்போ தான்டா கொண்டு போய் விடுவீங்க? நான் 1 ஹவரில் போயிடலான்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜான் தான் போல இருக்கு. எனக்கு மட்டும் இந்த மாதிரி தோணுதா இல்லை உங்கள் யாருக்காச்சும் தோணுதான்னு சொல்லுங்க. இந்த பிலிப்பினோ மக்களை பார்த்தா எனக்கு இந்தோனேஷியன்ஸ் ஃபீல் தாங்க வருது. நம்ம பாலி ஜகாட்டாலாம் போனோமே, அங்கேயும் இதே மாதிரி பைக்கு, இதே மாதிரி ஆளுங்க, இதே மாதிரி சாப்பாடு, இதே மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. பெரிய வித்தியாசம் இல்லை லொக்கேஷன் கொண்டு. இதுக்கும் அதுக்கும் பெரிய தூரம் இல்லைங்க. மேப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பிலிப்பைன்ஸ் எங்கே இருந்துச்சுன்னா இந்தோனேஷியா எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மேல் செட் ஆஃப் தீவுகள் வந்து பிலிப்பைன்ஸ்னால் கீழ் செட் ஆஃப் தீவுகள் வந்து இந்தோனேஷியா. ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட வந்து இன்டர்லிங்க்டாக தான் இருப்பாங்க. இந்த காலத்தில் எல்லாம் ஒரே தீவாக கூட இருந்திருக்கலாம். பட் சொல்கிறேன், பெரிய வித்தியாசம்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்க. பட் நம்ம வந்து ஒரு அருமையான விஷயம் என்னென்னா இந்த சைடு நம்ம வந்து பிலிப்பைன்ஸ் சீ வந்திருக்கோம். இந்த பிலிப்பைன்ஸ் சீயோட இன்னொரு முக்கு தான் உங்களுக்கு வந்து பெசிபிக் ஓஷன். இங்கே போட்டிருக்கோம் உங்களுக்கு பிலிப்பைன்ஸ் சீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிலிப்பைன்ஸ் சீ அப்படியே தள்ளி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நேராக வந்து நம்மளுக்கு அந்த தீவு நாடுகள் வரும். நேராக வந்து சவுத் பெசிபிக் நாடுகள், அப்புறம் பெசிபிக் ஓஷன் தான் வந்துடும் உங்களுக்கு. ஒரு செம்ம டெப்த்தான இது. இந்த பிலிப்பைன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு லேண்டு தான் இது. பிலிப்பைன்ஸ்லேயும் உங்களுக்கு அவ்வளோ ஐலாண்ட்ஸ் இருக்குங்க சுற்றி பார்க்க வேண்டியது. நம்ம இந்த மெயின் ஐலாண்ட் மட்டும்தான் போகிறோம். அப்புறம் ஒரு கிராண்ட் டூர் வந்து இருக்கிற நிறைய ஐலாண்ட் போயாகணும். நல்லா லாங்கில் இருக்க ஐலாண்ட்லாம். இந்தோனேஷியாலேயே 18,000 தீவு இருக்குது சுற்றி பார்க்க வேண்டியது. எப்பா வெறித்தனங்க. யாரோ திடீர்னு உள்ளே ஏறி வராரு அப்படின்னு பார்த்தா நம்ம கண்டக்டரு இங்கேருந்து இறங்கி ஃப்ரெண்டில் போய்ட்டு ஒரு கடையில் வந்து சாப்பாடு பார்சல் போட்டுக்கிட்டு வந்து ஏறுறாரு ரிலாக்ஸ்டாக, எந்த விதமான இதுவும் இல்லாமல். ரைட்ரா. ஸோ நீங்கள் இங்கே சைடு வழியே நடந்து போனீங்கனாலே எங்கே நீங்கள் போகிறீங்களோ ஈஸியாக போயிடலாம் உட்காந்து வண்டியில் போகிறதுக்காக. போய் இறங்க வேண்டியது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நிறைய லொக்கேஷன் இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக போயிட்டுருக்கோம். நம்ம ஹாஸ்டல் போகிற வெளில தான் இருக்கும். அப்படியே கூட குச்சிடலாம் இங்கேருந்து. எப்போ தாண்டா இந்த டிராஃபிக் முடியும். இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டுடுச்சுங்க. குட்டி ஏரியாக்குள்ளே 2.5 மில்லியன் பேர், அதாவது 25 லட்சம் பேர் வாழ்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு டிராஃபிக் தாங்க. 1-2 கிலோமீட்டர்னால் பரவாயில்ல, நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கிலோமீட்டராக இதே மாதிரி நிலமையில ஊர்ந்து தான் வந்தாகணும். ஸோ நீங்கள் வரீங்கன்னா காலங்காத்தால் சீக்கிரம் வந்துடுங்க. அதே மாதிரி சீக்கிரம் இங்கேருந்து வெளில போயிடுங்க. அப்போ தான் உங்களால் சீக்கிரம் வந்துட முடியும். ஏன்னா நம்ம காலைல ஏர்போர்ட்லேருந்து வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ ஈஸியாக வந்துட்டோம். ஒரு டிராஃபிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஈவினிங் ஒரு 11 மணிக்கு மேலேயே உங்களுக்கு பயங்கரமான டிராஃபிக் பிடிச்சிக்கிச்சு. இதாங்க சவுத் பஸ் டெர்மினல் அப்படின்றாங்க.
இங்கே வந்து நம்மளை இறக்கி விட்டாப்புல. Taxi, Tabangan. Sir. Check passenger there. Sir. எக்ஸிட்டு இந்த பக்கமாக தான் போகணுமா, அங்கிட்டு போகக்கூடாதான். அதை தான் நம்மளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது டாக்ஸி மட்டும்தான் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு 4 கடையை தாண்டி போகிறாங்க, அவ்வளோதான். பட் இங்கே இந்த பேக்கரி ஐட்டம்லாம் செம விலை கம்மியாக இருக்குங்க. பன்னில் 5 பெசோ 4 பெசோ 6 பெசோ அவ்வளோதான் சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல. ஸோ பட்ஜெட் ட்ரிப்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பக்கா லொக்கேஷன் போல் இருக்குது. ஒன்றும் நல்லா தேடுவோம் நம்ம. ஹைலைட்டான மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டாங்கங்க. பட் இது இல்லை, இதோட ஒன்று பயங்கரமாக வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. சீப்பூவில் உங்களுக்கு வந்து மாங்காய் பயங்கர ஃபேமஸாங்க. ஆள் யாராக இருக்காங்களா, ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்க்குறேன், ஆள் யாருமே இல்லை. ஒன்று வாங்கலான்னு பார்த்தா நாக்கெல்லாம் எச்ச ஊடுது. ஆள்லையே. சரி, வேறு எதாவது கடையில் நம்ம தேடி பிடிச்சி வாங்குவோம். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எக்கச்சக்கமாக உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கு எதுவும் கவலையே பட வேணாம், ஜாலியாக சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சீபுவோட ஹிஸ்ட்ரியை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்படி நேரம் நடந்து போனால் கடற்கரை வந்துடும். சூப்பராக அப்படியே ஈவினிங் என்ஜாய் பண்ண வேண்டிதான். சரி மக்களே, இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். இந்த அற்புதமான பிலிப்பைன்ஸை என் கூட சுற்றி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே.